அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களில் சங்ககாலம் தொடங்கி மிகவும் பிரபலமாக பேசப்படுவதும் பாடப்படுவதுமான நகரங்கள் இரண்டை சொல்லலாம். ஒன்று பல்லவ நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கும் காஞ்சி மாநகரம், மற்றொன்று பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கக்கூடிய மதுரையம்பதி. இதிலே காஞ்சி மாநகரத்தை அப்பர் பெருமான் கொண்டாடும் போது கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரம் என்று கொண்டாடுவார். பல ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக கல்விக்கான தலைமை பீடம் போலே தென்னிந்தியாவில் காஞ்சி மாநகரம் இருந்திருப்பதை பார்க்கிறோம். பல்வேறு சமய அறிஞர்களும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தங்கி பயின்று அவர்களெல்லாம் தேர்ச்சி பெற்று சென்றிருக்கக்கூடிய சிறப்பு இந்த நகரத்திற்கு உண்டு. அத்தனை தொன்மை பெற்ற இந்த நகரத்தின் அழகையும் இங்கே இருந்த வாழ்க்கை முறையையும் சங்க இலக்கியங்களில் ஒன்றான பெரும்பானாற்றுப்படை மிகவும் விரிவாக பேசுகிறது. அப்படி பேசக்கூடிய அந்த இலக்கியத்திலே இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அரண், அந்த அரணை பாதுகாத்து வந்த வீரர்கள், அந்த அரணை கடந்து உள்ளே வந்தால் இருக்கக்கூடிய கோட்டை சுவர், ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், வீடுகள், வீதிகள், இதையெல்லாம் பேசிக்கொண்டே வந்து ஊருக்கு நடுவே இருக்கக்கூடிய ஆலயத்தை குறித்தும் மிக முக்கியமான ஒரு குறிப்பை தருகிறது. அந்த ஆலயம் பாம்பனை அமர்ந்தான் கோட்டமாக, பாம்பனை பள்ளி அமர்ந்தான் கோட்டமாக அறிவிக்கப்படுகிறது. பாம்பனையிலே அரிதுயில் புரிவது திருமாலினுடைய வடிவம். எப்போதும் தம்முடைய அணுக்கத் தொண்டரான ஆதிசேஷனை வளைத்து நிறுத்து பாம்பு படுக்கையாக்கி கொண்டு அதிலே அவர் யோக நித்திரை செய்வார் என்று பார்க்கிறோம். அப்படி திருமால் கிடந்த கோலத்திலே காட்சி தரக்கூடிய ஒரு கோயில் சங்ககாலம் தொடங்கி காஞ்சிபுரத்திலே இருந்து வந்ததை சங்க இலக்கிய புலவர் மூலம் அறிகிறோம். இது எந்த கோயில் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறக்கூடியதை கேட்டால், இன்றைக்கும் காஞ்சி மாநகரத்தில் மிக தொன்மையாக இருக்கக்கூடிய வைணவ அடியார்கள் வணங்கி துதிக்கும் 14 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சி திருவெக்கா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயில்தான் சங்க இலக்கியத்தில் பெரும்பானாற்றுப்படையிலே பாடப்பட்ட பாம்பனை பள்ளி அமர்ந்தான் கோட்டம் என்று கூறுகிறார்கள். அந்த கருத்தை முன்னொட்டி பார்த்தால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய தொன்மையான வைணவ தலங்களில் இது தனிச்சிறப்பு பெறுகிறது. இப்படி சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு புராண நிகழ்ச்சிகளாக மிக முக்கியமான புராண நிகழ்ச்சி பேசப்படுகிறது. காஞ்சி மாநகரத்திற்கு சத்திய விரத க்ஷேத்திரம் என்றொரு பெயர் உண்டு. மெய்விரத திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்க பார்க்கிறோம். அது என்ன மெய்விரதம்? பிரம்மதேவன் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை பல்வேறு காரணங்களுக்காக வணங்குகிறார். அதற்கிடையே உலக நன்மையின் பொருட்டு பிரம்மதேவன் ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டார். அதற்காக வேண்டி ஒரு திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து தரும்படியாக காக்கும் தெய்வமான திருமாலிடம் கேட்க, திருமால் தன் அருட்சக்தியாலே இந்த காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதனுடைய சிறப்புகளையும் பிரம்மனுக்கு உபதேசம் செய்து இங்கே இருந்து செய்யப்படும் தர்ம காரியங்கள் எல்லாம் பல மடங்கு அதிக புண்ணியம் பெற்றுத்தரும், இந்த தலத்திலே சென்று வழிபடுபவர்களுக்கு உயர்ந்த பலன்களெல்லாம் கிடைக்கப் பெறும் என்று வாழ்த்துகிறார். இதையே குறிப்பாக கொண்டு நான்முகனும் உலக நன்மைக்காக வேண்டி உயிர்களெல்லாம் உய்வு பெறவும் அசுர சக்திகளாலே ஏற்படக்கூடிய அழிவிலிருந்து இந்த உலகம் காக்கப்படவும் ஒரு பெரிய விரதத்தை செய்ய தொடங்கினார். அதற்கு காஞ்சி மாநகரத்தில் அவர் ஒரு பர்ணசாலையை ஏற்படுத்தி விரதத்தை, அந்த யாகத்தை தொடங்குவதற்கு காலத்தையும் குறித்து முடித்தார். ஆயினும் இந்த ஏற்பாடுகளுக்கு நடுவே பிரம்மதேவன் ஒரு முக்கியமான பணியை மறந்துவிட்டார். என்ன அது? எந்த ஒரு வைதீகச் சடங்கை செய்வதாக இருந்தாலும் யாக காரியங்கள், ஆலய வழிபாடு, வீட்டிலே செய்யக்கூடிய பூசைகள், தான தர்மங்கள் என்று எந்த ஒரு சடங்கை செய்வதாக இருந்தாலும் மனைவியிடம் கலந்து ஆலோசித்து அவரையும் அழைத்து கொண்டு இருவரும் சேர்ந்து தம்பதிகளாக இருந்து செய்வதுதான் விதிக்கப்பட்டிருப்பது. அப்படி அல்லாது இதிலே ஒருவர் மனம் கோணினாலும் அந்த பணி, அப்படி செய்யப்படும் வைதீகச் சடங்கு பயன் தராது என்பது சாத்திர விசாரம். அதன்படி பிரம்மதேவன் இவ்வளவு பெரிய ஒரு யாகத்தை செய்ய இருப்பதை தம் மனைவியான, தம் நாவிலே அமர்ந்திருப்பவளான கலைமகளிடம் கலந்து ஆலோசிக்காமல், சரஸ்வதி தேவியிடம் இதை பற்றி எந்த செய்தியும் சொல்லாமல் தான் இந்த யாகத்தை தானே இருந்து செய்யக்கூடிய நினைப்பிலே பெரிய அளவில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து விட்டார். நாளை துவங்க இருக்கும் நேரத்தில் பிரம்மனுக்கு, ஆஹா, நாம் இன்னும் சரஸ்வதியிடம் இதை பற்றி எந்தவிதமான கருத்தும் பேசிக்கொள்ளவில்லையே, அவளுடைய அனுமதியை பெறவில்லையே என்ற எண்ணம் வர ஓடிச் சென்று தன் மனைவியிடம் தாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சங்கல்பத்தையும், இவ்வளவு பெரிய யாகம் நடக்க இருப்பதையும், அதனால் உலக உயிர்களெல்லாம் நன்மையடைய இருப்பதையும் பிரபலமாக பேசி,
நீயும் இந்த யாகத்தில் என்னுடன் என் பத்தினியாக இருந்து இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் சரஸ்வதி தேவியோ, இத்தனை நாட்களாக இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தன, தேவலோகத்தில் இதை பற்றி எல்லோரும் பிரபலமாக பேசிக்கொண்டார்கள், எல்லோரும் அறிந்திருந்த அந்த விஷயம் எனக்கு மட்டும் உங்கள் மூலமாக அல்லாமல் இப்படி நாளை நடக்கவிருக்கும் யாகத்திற்கு இன்று வந்து கலந்து கொள் எனக்கு என்று அழைப்பு தருவது எவ்விதத்தில் நியாயம்? நம்மை கணிசியாது, நம்மை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நீங்கள் தன்னிச்சையாக தொடங்கிய இந்த யாகத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டாளாம். எத்தனை எடுத்துச் சொல்லியும் கலைமகள் மனம் இறங்காமல் பிரம்மதேவன் எப்படியும் இந்த யாகத்தை செய்ய முடியாமல் போகட்டும் என்று நினைத்தாள். ஆனால் இறைவன் அருளாலே பிரம்மதேவன் சரஸ்வதி வராமல் போனதாலே வேதமாதாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய மற்றொரு மனைவியான சாவித்ரி தேவியை தனக்கு பத்தினி ஸ்தானத்திலே அமர்த்தி கொண்டு அவளோடு சேர்ந்து இவர் யாகத்தை செய்ய துவங்கினார். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அன்னை சரஸ்வதி தேவி. இப்படி ஒரு செயல் இருக்க முடியுமா என்று கோபம் கொண்டவள் அந்த கோபத்தை எல்லாம் ஒரு நதி வடிவம் எடுக்கும்படியாக ஒரு பெரிய நதியாக சிருஷ்டித்து கொண்டாள். வேக வேகமாக புறப்பட்டு சென்று காஞ்சி மாநகரத்தின் உள்ளே புகுந்து பிரம்மனுடைய யாகசாலைக்குள்ளே போய் அந்த யாகசாலையை நதிநீர் வெள்ளத்தினாலே மூழ்கடித்து அந்த யாகத்தையும் தடை செய்து அதை நடைபெற முடியாதபடிக்கு செய்து விடுவோம் என்று சங்கல்பித்து கொண்டாள் கலைமகள். அதன்படியே இவளும் வேக வேகமாக புறப்பட்டு வந்தாளாம். ஓடி வந்தவள் அத்தனை வேகத்தோடு ஒரு நதி வருவதை, திடீரென்று வருவதை யாரும் எதிர்பாராது அத்தனை பேரும் கலங்கிப் போனார்கள். என்ன செய்வது? இங்கே பிரம்மன் செய்யும் இந்த யாகமோ உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இதிலே இப்படி ஒரு நாசச் செயலில் ஒருவர் ஈடுபட்டால் இதற்கு இறைவன்தான் துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காக்கும் தெய்வமான கண்ணனிடம் திருமாலிடம் பிரம்மதேவன் முறையிட திருமால் அந்த இடத்திலே அற்புதமான ஒரு செயலை செய்தார். ஓடி வரும் நதியை எப்படி தடுக்க முடியும்? நதிக்கு குறுக்கே அணை கட்டினால்தானே நதியினுடைய வேகம் தட்டுப்படும். அது பிரிந்து செல்லக்கூடிய சிறப்பு அப்போதுதானே வாய்க்கும். அதனால் எப்போதும் கிடந்த பழக்கமுடைய திருமால் வேகவதியாக வேக வேகமாக அந்த நதி பேர் தாங்கி ஓடி வந்த அளவிலே பர்ணசாலையை பிரம்மன் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த யாகசாலைக்கு அருகே வருவதற்கு முன்பாக அந்த நதியின் ஓட்டத்தின் குறுக்கே தம்முடைய தலையையும் காலையும் நீட்டி படுத்து கொண்டாராம் திருமால். அதனால் இந்த தலத்திலே அவருக்கு வேகா சேது என்றொரு பெயர் உண்டு. சேது என்றால் அணை கட்டுவது. அணையாக குறுக்கே படுத்ததினாலே அவருக்கு வேகமாக வந்த அந்த வேகவதி நதிக்கரையிலே இந்த நதியின் குறுக்கே அணையாக கிடந்த திருமால் என்று ஒரு சிறப்பே உண்டு. ஓடி வந்த அந்த சரஸ்வதி நதி, வேகவதி என்ற நதி, திருமாலினுடைய முதுகுப்பகுதியிலே அடித்த வேகத்தில் குறுக்கே இவர் கிடந்ததால் அந்த நேர்கோட்டில் செல்ல முடியாமல் இரண்டாக பிரிந்து அவருடைய தலையையும் திருவடியையும் வருடிக்கொண்டு மாலையிட்டார் போலே அங்கே நடுவே இருந்த யாகசாலையை அழிக்க முடியாமல் சுற்றி வளைத்து கொண்டு செல்லும்படியாக ஆனது. இதனால் சரஸ்வதி தேவியினுடைய ஆணவம் அழிக்கப்பட்டு சரஸ்வதியானவள் தான் செய்த தவறை உணர்ந்து தன்னுடைய கோபத்தினாலே விளைந்த அந்த ஆபத்தை உணர்ந்து திருமாலிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்றும் அவர் திருவடியிலேயே கைகூப்பிய நிலையில் வணங்கி இருக்கக்கூடியதாய் இந்த திருத்தலத்தின் புராணம் அமைந்திருக்க பார்க்கிறோம். பிரம்மனுடைய யாகம் அதற்பிறகும் கூட பல்வேறு தடங்கல்கள் ஏற்பட ஒவ்வொரு நிலையிலும் திருமால் அவரை காத்து கொடுத்ததற்கு தகுதியாக காஞ்சிபுரத்திலேயே அஷ்டபுயகரம், திருவேளுக்கை, தூப்பில் விளக்கொளி பெருமாள் கோயில் போன்ற ஆலயங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு நிறைவாக பிரம்மன் செய்த யாகத்தின் புண்ணியமாக வரதராஜ பெருமானாக திருமால் அந்த யாகத்தியிலிருந்து வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் பிரம்மன் செய்த யாகத்திற்கான தொடக்க இடம் திருவெக்கா என்றழைக்கப்படும் இந்த தலம்தான். வெக்கு என்பதே அணையை குறித்து வருவது. வெக்கணை என்றே ஆழ்வார் இந்த திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்கிறார். இன்றைக்கும் கருவறையிலே இருக்கக்கூடிய திருமாலினுடைய திருவுருவம் மிகவும் நீண்ட நெடிய திருவுருவமாக ஓடிவந்த நதியின் வேகத்தை தடுக்கக்கூடிய அளவில் நடுவே குறுக்கே கிடக்கும் அணை வடிவமாகவே இருப்பதை பார்க்கிறோம். பெரிய திருமேனி, அற்புதமான சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு அவர் அணிந்திருக்கக்கூடிய பீதாம்பரத்திலெல்லாம் கூட வேலைப்பாடுகளோடு கூடி கருவறையிலே எழுந்தருளியிருப்பார். 2 கண்களால் அவரை முழுவதுமாக வாரி விழுங்கக்கூட முடியாது. அத்தனை பெரிய திருமேனி. அவருடைய திருவடியிலே கைகூப்பி தலைகுனிந்த நிலையில் கலைமகள் சரஸ்வதியானவள் திருமாலை வணங்கி அபயமடைந்திருக்கக்கூடிய காட்சியோடு கருவறையிலே இறைவன் காட்சி தருகிறார். இப்படி இந்த திருத்தலத்தில்தான் இறைவன் வெக்கணையாக வேகாசேதுவாக எழுந்தருளி பலகாலம் கழித்து துவாபரயுகத்திலே வைணவ வரலாற்று மூலமாக வைணவ குரு பரம்பரையின் மூலமாக அறியும்படி துவாபரயுகத்தின் நிறைவிலே ஆழ்வார்களுக்குள்ளே
தலைமை பெறுபவராக முதலில் தோன்றிய ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்தார். அது வரலாற்று காலமாக வைத்து பார்த்தால் 6-7ஆம் நூற்றாண்டாக இவருடைய காலம் கணிக்கப்படுகிறது. அப்படி பொய்கை ஆழ்வார் உடைய தோற்றம் அவதாரம் நிகழ்ந்தது காஞ்சிபுரத்திலே இந்த திருவெக்கா என்ற தலத்தில். கோயிலை அடுத்திருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணியிலே அங்கே பூத்திருந்த தாமரை மலரிலிருந்து தோன்றினாராம் பொய்கை ஆழ்வார். அதனால் அவர் அயோனிஜர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே தங்கி பிறக்காது, பூமாதேவியினுடைய கர்ப்பத்திலிருந்து மலர்ந்த மலர் போலே இவரும் தோன்றினார் என்று அறியப்படுகிறது. இந்த பொய்கை ஆழ்வார் இறைவனை வணங்கி துதித்து பல தலங்களுக்கும் சென்று வந்தார். அவரை அடுத்து 4ஆவதாக உதித்த திருமழிசை ஆழ்வார். இந்த திருமழிசை ஆழ்வாரும் அவருடைய நெருங்கிய சீடருமான கணிகண்ணன் என்பவரும் இருவருமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து திருவெக்கா திருமாலை வணங்கி துதித்து வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வயதடைந்த ஒரு மூதாட்டிக்கு கணிகண்ணன் ஆசீர்வாதம் செய்ததாலே அவர் நல்ல இளமை பருவத்தை மீண்டும் அடைந்தார். அவளுடைய அழகை பார்த்து பல்லவ மன்னன் அவளை திருமணமும் செய்து கொண்டான். நாட்களாக ஆக தான் வயோதிகமடைந்தும் தன் மனைவி மட்டும் இன்னும் இளமை தோற்றத்தோடு இருப்பதன் ரகசியத்தை கேட்டறிந்தான். அதன்படி கணிகண்ணன் இவரையும் ஆசீர்வதித்தால் தாமும் எப்போதும் இளமையாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு கணிகண்ணனை வற்புறுத்தினான். ஆனால் கணிகண்ணனோ அப்படி நாம் நரஸ்துதி செய்வதில்லை, இறைவனை தவிர யாரையும் பாடுவதில்லை என்று மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த அரசன் கணிகண்ணனை நாட்டை விட்டு போகும்படியாக ஆணை பிறப்பித்தான். கணிகண்ணன் நேரே ஆலயத்திற்கு வந்து திருமழிசை ஆழ்வாரை வணங்கி துதித்து, ஆழ்வீர், நம்மை நாட்டை விட்டு போகும்படியாக அரசன் ஆணை பிறப்பித்து விட்டான், அதனால் நாம் செல்லுகிறோம் என்று கூறினார். அப்போது திருமழிசை ஆழ்வார், நம்முடைய அணுக்கத் தொண்டரான உமக்கு இடமில்லை என்றால் நாம் மட்டும் இங்கே இருந்து என்ன செய்யப் போகிறோம்? அடியார்கள் இல்லாமல் திருமால் மட்டும் இந்த ஆலயத்தில் இருந்து என்ன செய்யப் போகிறார் என்று கருதி நேரே திருமால் சன்னதிக்கு முன்பாகச் சென்று இறைவனை பார்த்து அழகு தமிழால் பாடினார். கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று ஆணை பிறப்பித்தார். கணிகண்ணனும் செல்லுகிறான். துணிவுடைய சென்னாப் கொண்டு தமிழாலே உன்னை பாடும் புலவன் நானும் செல்லுகிறேன், இனி உனக்கென்ன வேலை, நீயும் என்னோடு வந்துவிடு என்று கூற திருமால் தன்னுடைய பாம்பு படுக்கையை எடுத்துக்கொண்டு திருமகள் தொடக்கமாக எல்லோரையும் அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்தின் எல்லைக்கு சென்று தங்கினாராம். அன்று இரவே காஞ்சி மாநகரம் தன்னுடைய அத்தனை நூற்றாண்டு செல்வத்தையும் இழந்தது போலே சோபை இழந்து துக்கக்கடலில் மூழ்கியதாம். தன் தவறை உணர்ந்த அரசன் ஓடி வந்து ஆழ்வாரை வணங்கி துதித்து மீண்டும் நீங்கள் ஊருக்குள்ளே வரவேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன்படி மறுபடியும் திருமழிசை ஆழ்வார் திருமாலை பார்த்து, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயமுந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் என்று ஆணையிட்டாராம். அதன்படி ஆழ்வார் சொல் கேட்டு தமிழ்ச்சொல் கேட்ட திருமாலும் ஆழ்வார் சொன்னபடியே பாம்பு படுக்கையை மறுபடியும் விரித்து இந்த முறை இடம்பலமாக தலையும் காலும் இருந்த நிலையிலிருந்து மாற்றி அமைத்து கொண்டு சயனம் செய்தார் என்று கூறப்படுகிறது. எப்போதுமே நாம் திருமால் கிடந்திருக்கக்கூடிய கோலத்தில் தரிசனம் செய்ய சென்றால் நம்முடைய இடதுகை பக்கத்திலே அவருடைய சிரசையும் வலது பக்கத்திலே திருவடியும் வைத்திருப்பார் அல்லவா? அந்த நிலையிலே முதலில் இருந்து ஆழ்வாருக்காக வெளியேறி மறுபடியும் வந்து சயனம் செய்ததை காண்பிக்க இடம்பலம் மாறி நமக்கு வலதுகை பக்கத்திலே திருமுடியையும் இடது பக்கத்தில் திருவடியையும் வைத்து சயனித்திருக்கிறார் இந்த காமரும் பூங்கச்சி மணிவண்ணனான சொன்னவண்ணம் செய்த பெருமாள். ஆம், ஆழ்வார் சொன்னபடியெல்லாம் கேட்டதாலே சொன்னவண்ணம் செய்தார் யதோக்தகாரி என்று இவருக்கு திருநாமம். அடியவர்கள் என்ன கேட்டுக்கொண்டாலும் அதன்படி செயல்படுபவன்தானே திருமாலினுடைய சிறப்பு. அந்தபடிக்கே இவரும் இன்று வரையிலும் திருவெக்கனை கிடந்த பெருமானாக, யதோக்தகாரியாக, சொன்னவண்ணம் செய்த பெருமானாக காட்சி தருகிறார். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.